இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. தமிழ், ஜனாமா, நீ டேஸ்ட் பண்ணி பாரு. சரிங்கம்மா. ஜனாமா, இப்ப செம்மையா இருக்கு ஜனாமா. தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. இந்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சூடா இருக்கு. யம்மி. தமிழ் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா என்னோட மொத்த பிரச்சனையும் சரியாயிடும். குடும்பம் தொழில் ரெண்டையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா இருப்பேன். கடவுளே, சீக்கிரம் அதை நடத்தி வை. அம்மா. ஏய் தமிழே, என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சுமா? ஏன் அழுகுற? சொல்லு தமிழே. அந்த வீட்டுல உன்னை யாரும் எதுவும் சொன்னாங்களா? என்னால தாங்க முடியலம்மா. ஜனமா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் என் குற்ற உணர்ச்சிய அதிகமாக்கிட்டே இருக்குமா. அவங்க முன்னாடி நிக்கவே எனக்கு கூச்சமா இருக்குமா. ஏய், என்ன சொல்ற தமிழே? எனக்கு எதுவுமே புரியல. என்ன அவங்க அவ்வளவு நம்புறாங்கம்மா. இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு நான் தான் நம்பிக்கையான ஆளுன்னு நினைக்கிறாங்க. கள்ளங்கப்படம் இல்லாத 100% அன்பு என் மேல காட்டுறாங்கம்மா. அப்படி இருக்கும்போது அவங்கள நான் எப்படிமா ஏமாத்துவேன்? அது மட்டும் இல்ல, அவங்க என்ன கடவுள் தான் அனுப்பி வச்சு வரும்னு சொல்றாங்க. நான் அதுக்கெல்லாம் தகுதியானவளே இல்லம்மா. நான் போய் சொல்லி அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு உறுத்துதுமா. எனக்கு புரியுதுடி, ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. இல்லம்மா, ஒண்ணு உண்மையை சொல்லிட்டு அவங்க நம்மள ஏத்துக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இல்லனா நம்ம இங்க இருந்து மொத்தமா போயிருந்து தோணுது. தமிழே, என்னடி? இத சீக்கிரம் பண்ணிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தமிழே, கல்யாண ஃபங்க்ஷன்லாம் மண்டபத்துல தானே சமைப்பாங்க. நீங்க என்ன நம்மளோட கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பெரிய ஷெஃப்ஸ் எல்லாம் மண்டபத்துக்கு போய் சமைக்கிறது இல்ல கேடி. அவங்களோட கிச்சன்லயே சமைச்சு சூடு குறையாம மண்டபத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுதான் நம்மளும் ஃபாலோ பண்றோம். ஆமா, இவ்ளோ ட்ரிக்ஸ் இருக்கா? கொஞ்சம் பார்த்து எடுத்துவீங்க. கேடி முடிஞ்சிருச்சா? இந்த 5 மினிட்ஸ்ல எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? கோயிங் குட் சார். ஓகே. கேடி, பாப்பா காதல் மண்ணா நல்லா கட் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க ப்ரோ. நீ உனக்கு கவனிச்சியா? என்ன? கிச்சன்ல சமைக்கிற எல்லா புது புது டிஷ்லாம் சேர்ந்து ஒரு புதுவிதமான ஸ்மெல் கிரியேட் ஆயிருக்குல? அதை ஃபீல் பண்ணியா நீ? சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்குல்ல? இவ்ளோ டிஷ்ஷையும் ஒரே நேரத்துல சமைச்சு நான் இப்பதான் பாக்குறேன். ஒவ்வொரு டிஷ்ஷையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்தாலே 3 வேளையும் வயிறு முட்டை சாப்பிடலாம் போலயே. அப்புறம் 5000 பேருக்குனா சும்மாவா? ஒவ்வொருத்தரோட இலையிலையும் கேப் விடாம டிஷ்ஷை ஃபுல் அப் பண்ணுவாங்க போலயே. பந்தியில முதல்ல உட்காந்து சாப்பிடணும்டா. ஜனகம்பால் யாருன்னு நிரூபிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை வருஷமா கேட்டறீங்க, விட்டுருந்தீங்க. உங்களை கம்பல் பண்ணி இத நான் ஏன் செய்ய சொன்னேன்னு இப்ப புரியுதுங்களா? இந்த ஃபீல்டுல இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களோட தரத்தை எப்பவும் யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுமா. சார், இந்த பாராட்டெல்லாம் இதோ நிக்கிறாங்களே
சிபி தமிழ் அவங்களுக்கு தான் சேரும். சரியான வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 2 பேரை வாரிசு ஆக்கிட்டீங்க. இந்த ஜென்மத்துல உங்களோட சாம்ராஜ்யத்தை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நாளைக்கு காலையில முகூர்த்தம். நாளைக்கு தான் சிஎம்மும் வராரு. இதே மாதிரி சிறப்பா செஞ்சிடுங்க. ஷூர் சார். வரோம். வாங்க. தேங்க்யூ. இத்தனை நாள் என் தொழில நான் யாரை நம்பியும் ஒப்படைச்சதில்ல. ஆனா நீங்க 2 பேரும் தினம் தினம் என்னோட நம்பிக்கைய அதிகமாக்கிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட குறை இல்லாம என் பேரை காப்பாத்துங்க. அது போதும். கண்டிப்பா ஜனமா. ஜானு, நீ போய் நிம்மதியா தூங்கு. நாளை காலையில மொத்த கேட்டரிங் இண்டஸ்ட்ரியும் நம்மளோட சாப்பாடை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஐயோ, சும்மா விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்சா உண்மையிலே இவர் என்ன இங்க நிக்கிறாரு? ஐயோ, என்னத்த சொல்லி இவருக்கு புரிய வைக்கிறது? இந்த கொசு வேற. சே, சிபி சார், ஐ வந்துட்டா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, நீ வர்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன்னு. நீங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நான் நினைச்சேன். இதை பாரு தமிழ், நான் ஒரு விஷயம் சொன்னா அதை கண்டிப்பா செய்வேன். என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை வரலையா தமிழ்? ஷோ, சிபி சார், பனி எப்படி கொட்டிட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எப்படி தலையெல்லாம் ஈரமா இருக்குன்னு. இந்த டைம்ல பெய்யற பனி விஷ பனின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு முடியாம போயிட போகுது சார். போகட்டும். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? என் மேலதான் உனக்கு அக்கறை இல்லையே. உடம்பு முடியாம போனா போகட்டும். நீ போய் தூங்கு தமிழ். போ, நீ போ. சொல்றத கேளுங்க சார். தயவு செஞ்சு வாங்க சார், போலாம். நான் வர மாட்டேன். சார் வாங்க சார். நான் வர சார், மாட்டேன். ஏய் வாங்க தமிழ் சார். விடு. ஏய் வாங்க சார், என்ன உட்காருங்க. தமிழ்? முதல்ல உட்காருங்க. ஏய் தலை தமிழ், ஃபுல்லா அவ்வளவு பனியா ஈரம்லாம் இருக்கு. இல்ல. நீங்க தலையை துவட்டுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, அவ்வளவு ஒண்ணும் இல்ல ஈரம். சார், தலையை துவட்டுங்க சார். சிபி, இதான் சான்ஸ். தமிழ், எனக்கு தலையெல்லாம் தோட்ட தெரியாது. தலை துவட்ட தெரியாதா? கொடுங்க.